வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓணத்துக்கு பண்ணுற இன்னொரு பாப்புலர் ரெசிபி தான். அது இஞ்சி புளின்னு சொல்லுவாள். அது எப்படி பண்ணுறது என்னன்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். வாங்கோ ரெசிபிக்குள்ளே நம்ம போயிடலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஓணத்துக்கு யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுற ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு டிஷ் தான். இது இஞ்சி புளி, புளி இஞ்சின்னு சொல்லலாம், இதை இஞ்சி கறின்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக கேரளாவில் ஓணத்துக்கு எல்லாருமே பண்ணுவாள். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன கொய்யாக்கான்னு வச்சுக்கலாமே, அந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுட்டுருக்கேன். புளி இஞ்சினாலே நம்மளுக்கு தெரியும் புளி வேணும் இஞ்சி வேணும்னு. இதில் கொஞ்சம் வெதன்னு வெந்நீரை விட்டுட்டு நம்ம நல்லா கையால் கரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் இஞ்சி நல்லா தோலெல்லாம் சீவி முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோலெல்லாம் சீவி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது தவிர நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும். யூஸ்வலாக இது வெளிச்செண்ணெய், அதாவது அவள் வெளிச்செண்ணெய்ன்னு சொல்லுவாள். கேரளாவில் அதாவது தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறது வழக்கம். அதனால தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளியை நான் கரைச்சி வச்சுட்டுருக்கேன் எங்கள் தண்ணியில். இப்போ இதை நம்ம புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் இந்த புளி தண்ணியை. இந்த இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி தான் வச்சுட்டுருக்கேன். நம்ம இது கூட முதல்ல தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு இந்த இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் 3 வத்த மிளகாய், இதை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கணும். முதல்ல நம்ம அதை பண்ணிடலாம். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நான் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் லேசாக புகையட்டும். இப்போ புகைஞ்சுன்னு வருது. இப்போ நம்ம முதல்ல அந்த இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சியை இது கூட போட்டுடலாம். இப்போ நம்ம இஞ்சியை போட்டுட்டோம். இப்போ கருவேப்பிலையும் இது கூட போட்டு கொடுத்துடலாம். இப்போ கேஸை கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். இது லேசாக கொஞ்சம் வதங்கின அப்புறமா நம்ம இந்த வத்த மிளகா போடலாம். ஏன்னா மிளகா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால இது கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக இது வதங்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க ப்ரௌன் ஆகிட்டே வருது. இது நல்லா வதக்கணும். அப்புறம் கைவிடாமல் நம்ம கொஞ்சம் இதை வதக்கிண்டே இருக்கணும். ஏன்னா சீக்கிரமாக இது கரிஞ்சு போயிடும். அதனால் கரிஞ்சுனாக்கா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்காது. அதனால் இதை கைவிடாமல் கொஞ்சம் நம்ம வதக்கின்னு இருக்கணும். இப்போ ஓரளவு வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கேஸை அணைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வத்த மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவு நல்லாவே வதங்கிட்டு இப்போ நம்ம கேஸை நிறுத்திட்டு இந்த வத்த மிளகாயும் இது கூட போட்டு கொடுத்துடலாம். நான் 2 வத்த மிளகாய் தான் போடுறேன். எனக்கு காரத்தை பார்த்துன்ட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இப்போ நல்லா வதக்கணும் இல்லையா, நம்ம அந்த இஞ்சியையும் கறிவேப்பிலை அப்புறம் வத்த மிளகாய் இதை நான் ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன். ஆனால் எண்ணெயை இருத்துட்டு தான் மாற்றிருக்கேன். அந்த எண்ணெயிலேயே நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு, அதாவது ஒரு டீஸ்பூன் கடுகு, அதாவது 3 டீஸ்பூனுங்கிறது 1 டேபிள் ஸ்பூன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக மெந்தியம். இந்த மெந்தியத்தை கேரளாவில் உலுவான்னு சொல்லுவாள். இந்த கொஞ்சம் மெந்தியம் கொஞ்சமாக போடுங்க மெந்தியம். ஏன்னாக்கா இந்த இஞ்சிக்கே ஒரு லேசாக ஒரு கசப்பு இருக்கும். அதனால ஜாஸ்தி போட்டுற வேண்டாம். அப்புறம் நம்ம அந்த புளி இருக்கு இல்லையா, அதை நல்லா ஈர்த்து தண்ணியாக எடுத்து வச்சுட்டோம். இது கூட நீங்கள் கடைசி 2-3 தடவை நம்ம கரைச்சி எடுப்போம் இல்லையா, அது மாதிரி எடுக்க வேண்டாம். ஒரு தடவை எடுத்துகிட்டு இன்னொரு தடவை கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஈர்த்து எடுத்துக்கோங்க. மற்ற புளியை நீங்கள் சாம்பார் இதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நாழி ஆகும். சுருங்கி வரத்துக்கு நம்மளுக்கு அடுப்பில் ரொம்ப நாழி இருக்க வேண்டி வரும். இப்போ நம்ம எண்ணெயை சூடாக்கிட்டு இந்த கடுகு மெந்தியம் இது 2த்தையும் போட்டுடலாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு முதல்ல நம்ம கடுகு போட்டுடலாம். இதில் இப்போ கடுகு போட்டுட்டோம். கடுகு நல்லா வெடிச்சுட்டு கேஸை கொஞ்சம் சின்னதாக்கின்ட்டு வெந்தயத்தையும் போட்டுடலாம்.
இப்போ வந்து அந்த புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் விட்டுடலாம். இதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போடணும். அந்த பெருங்காயத்தையும் நம்ம இது கூட போட்டு கொடுத்துடலாம். இது வந்து நல்லா தழைச்சி சுருங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆனப்புறம் நான் அதுக்கு உப்பு போட்டு கொடுத்துட்றேன். இந்த புளித்தலை நல்லா தழைச்ச அப்புறமா நம்ம வந்து 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் உப்பு. இந்த மிளகாப்பொடி உப்பு எல்லாம் உங்களோட மிளகாப்பொடியும் உப்பும் எவ்வளோ தூரம் காரமாக இருக்குது, இதுக்கு வந்து எவ்வளோ தூரம் துவர்ப்பு அந்த உப்போடு சுவை இருக்குன்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இதை போட்டிருக்கேன். உப்பு வேணும்னா அப்புறம் நான் ஆட் பண்ணிப்பேன். இப்போ இதெல்லாம் அது கூட போட்டுடலாம். இந்த புளிஜலம் நல்லா கொதிச்சுன்னு வருது. இப்போ நம்ம மஞ்சள் பொடி எதுக்கு போட்டு கொடுத்துடலாம். இதுக்கப்புறமா மிளகாப்பொடி போடலாம். அப்புறமா உப்பையும் போட்டு கொடுத்துடலாம். பார்த்து போட்டுக்கோங்க. உப்பெல்லாம் கம்மியானா கூட அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஆகிட்டுனா மறுபடியும் எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து கொதித்து வரட்டும். ஒரு கொதி வந்தப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இஞ்சியும் கறிவேப்பிலையும் அதையும் இது கூட போட்டுடலாம். இந்த இஞ்சியும் கறிவேப்பிலையும் நல்லா சூடு ஆறி எடுத்து நான் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு இது கூட ஆட் பண்ண போகிறேன். இல்லைன்னா சிலப்போ வந்து வாயில் அது சக்கையாக ஆப்பிடும். அது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அதனால் லேசாக ஒரே ஒரு சுத்து பல்ஸ் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த புளியோடு ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதனோட வாசனை அப்புறம் அதனோட சுவை அதாவது டேஸ்ட்டு எல்லாம் ஒன்றுத்தோடு ஒன்று பிடிச்சு வரட்டும். இப்போ நான் வந்து ஒரு சுற்றிட்டு அதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ அதை வந்து இந்த ட்ரை மிக்சர் கிரைண்டரில் வந்து நான் மாற்றிட்டேன். இதை வந்து ஒரு சுற்றிட்டு புளியோடு நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்தது இது மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம புளிஜலத்தோடு சேர்த்துடலாம். இப்போது நம்ம அந்த அரைச்ச வந்து இஞ்சியோட அதனோட மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புளிஜலத்தோடு சேர்த்துடலாம். கேஸ் வந்து நான் லோவில் தான் வச்சுருக்கேன். முதல்ல நீங்கள் ஸ்பூனால் போடுங்க. அப்புறம் நல்லா கையால் எல்லாத்தையுமே வழித்து இதில் போட்டுருங்க. இப்போது நம்மளோட இஞ்சி புளி வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போது நம்ம ஒரு 1.5 பச்சை மிளகாய் நான் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதை வந்து அது கூட ஆட் பண்ணிடுறேன். என்னோடய பச்சை மிளகாய் இது ரொம்ப காரமாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த புளியோடு சேர்ந்து கொதிக்கட்டும் கொஞ்ச நாடி. இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 1.5 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதாவது புளி எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு 1.5 பங்கு. ஏன்னாக்கா நம்ம புளி எல்லாமே காரமாக இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கொடுத்தா தான் அது நல்லாயிருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை வந்து இது கூட சேர்த்து கொடுத்துடலாம். ஏன்னா இந்த புளி வந்து நல்லா கொதித்து எல்லாம் சேர்ந்து வந்து மேலே வருது அந்த ஆயில். அதனால இது வந்து ரைட்டு டைம். இந்த டைத்தில் நம்ம அது சேர்த்து கொடுத்துடலாம். இதுக்கு கையில் வந்து தெளிக்காமல் பார்த்து போடுங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான இஞ்சி புளி ரெடி ஆகிட்டு, புளி இஞ்சி கறி எது வேணால் சொல்லலாம். ஓணத்துக்கு வந்து இது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவா. நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி நம்ம நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது ஜீரணத்துக்காக இது போடுறாளா அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலேடு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜீரக பவுடரையும் போட்டுக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு சொட்டு ஜீரக பவுடர், ரொம்ப போடாதேங்கோ, அப்புறம் கஷாயம் வாசனை வந்துடக்கூடாது. ஒரு சொட்டு இது சூடாக இருக்கும்போதே போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி புளியை மாத்திரம் நம்ம வந்து பண்ணின உடனே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னாக்கா இதுக்கு வந்து ஒரு கசப்பு இருக்கும், ஒரு கைப்புன்னு சொல்லுவாவா. கசப்பு லேசாக ஒரு கசப்பு இருக்கும் இந்த இஞ்சிக்கு. அதனால இது எல்லாம் சேர்ந்து அந்த டேஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் நல்லா
பட் அப்புறம் அது என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கசப்பு போயிடும். அதனால ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் மை வீடியோ தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் போடுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு இது மாதிரி ஏதாவது ரெசிபீஸ் பிடிக்கும் அப்படின்னா அவள்கிட்ட ஷேர் பண்ணுங்கோ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ.